கிறிஸ்துமஸ் தினத்தில் காணாமலாக்கப்பட்டுள்ள உறவினர்கள் கவனஈர்ப்பு போராட்டம். சுனாமி பேரழிவு ஏற்பட்டு இன்றுடன் 21 ஆண்டுகள் நிறைவு. தையிட்டி திஸ்ஸ விகாரை போலியானது, வட இலங்கையின் சங்கநாயக்க தேரர். இலங்கை போர் குற்றவாளிகளுக்கு எதிரான தடை விதிப்புகள் தொடரும், பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் வெட்ரே கூப்பர் அறிவிப்பு. கிளிநொச்சியில் விபத்தில் பலியான தாய் குழந்தை நினைவாக பேருந்து நிழல்குடை. படுகொலை செய்யப்பட்ட ஜோசப் ஹரராஜசிங்கத்தின் நினைவு நாள், யாழில் அஞ்சலி. முல்லைத்தீவில் காணியற்றோருக்கு விரைவில் காணிகள் வழங்கப்பட வேண்டும், ரவிகரன் எம்பி கோரிக்கை. கிறிஸ்துமஸ் தினமான நேற்று வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர். வவுனியா பிரதான தபாலகத்திற்கு அருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அவர்கள் நேற்று காணாமலாக்கப்பட்டோர் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் சர்வதேசத்திற்கு ஒரு செய்தியை கூறுவதாக தெரிவித்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது வடக்கு கிழக்கில் விளைந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களது சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார் கருத்து தெரிவிக்கையில், இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு பணிவான ஆனால் தெளிவான வேண்டுகோளை வைக்கிறோம். எமது மண்ணிலுள்ள எமது உண்மையான வரலாற்றை கற்றுக்கொள்வோம். எமது இளம் தலைமுறைக்கு அதை கற்பிப்போம். சிங்கள இன அடையாளம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே இந்த தீவில் தமிழர்கள் வாழ்ந்தனர். இந்த தீவு தமிழ்நாட்டுடன் இணைந்த தமிழகம் என்ற பரந்த நாகரிக பரப்பில் ஒரு பகுதியாக இருந்தது. சங்ககாலம் முதல் சைவ தமிழர்களும் தமிழ் புத்தர்களும் இந்த தீவில் நாகரிக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தனர். தமிழ் புத்த மதம் ஒரு இன அடையாளம் அல்ல, இது ஒரு தமிழ் பண்பாடு மற்றும் ஆன்மீக மரபு. பின்னர் மத நிறுவனங்களில் ஏற்பட்ட ஒழுக்க சீர்கேடுகள் மற்றும் அரசியல் தலையீடுகளால் பல தமிழ் புத்தர்கள் மீண்டும் சைவத்துக்கு திரும்பினர். 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் வட இந்தியர்கள், வணிகர்கள், இயக்கர் மற்றும் நாகர் குழுக்கள், மேலும் சில தென்னிந்திய வணிகர் குழுக்கள் இணைந்து பின்னர் சிங்கள புத்த அடையாளம், சிங்கள மொழியும் உருவானது என்பது வரலாற்று ஆய்வுகளின் பதிவில் செய்யப்பட்டுள்ளது. இன்று தமிழ் தாயகத்தில் காணப்படும் எந்த புத்த சின்னங்களும் சிங்கள புத்த மதத்திலிருந்து தோன்றியவை அல்ல. அவை அனைத்தும் பண்டைய தமிழ் புத்த மரபின் மீதுள்ள சாட்சிகள். கந்தரோடையின் சிறிய விகாரை அதற்கான தெளிவான எடுத்துக்காட்டாகும். போர்த்துகீசியர்கள் வரும் வரை இந்த தீவில் வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்கள் அரசர்கள் ஆட்சியில் இருந்தது. சங்கிலிய மன்னன் ஆட்சி அதற்கான வரலாற்று சாட்சி. வரலாற்றிலும் சட்ட ரீதியாகவும் இந்த நிலம் தமிழருக்கு சொந்தமானது. வன்னி பந்தலில் உள்ள தாய்மார்களிடம் இருந்து 3231 நாட்கள் வவுனியா காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் மற்றும் குடும்பங்கள் ஏனைய நெடுஞ்சாலையில் வவுனியா நீதிமன்றத்துக்கு அருகிலுள்ள சாலையோர வன்னி பந்தலில் எங்கள் அமைதியான போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். 2025 டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தினம் அன்று எங்கள் போராட்டம் 3231 நாட்களை எட்டுகிறது. எங்கள் குரல்கள் எங்கள் அன்பான குழந்தைகள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இந்த தமிழ் குழந்தையும் இதே துயரத்தை கண்டுகொள்ளக் கூடாது என்பதற்காகவும் நாங்கள் தினமும் துக்கத்துடன் மட்டுமல்ல உறுதியுடனும் கூடுகிறோம். நீதி கோருவதற்காகவும் தமிழ் இறையாண்மைக்கு சர்வதேச ஆதரவை கோருவதற்காகவும் எதிர்கால இன அழிப்பு மற்றும் அழிவுகளிலிருந்து எமது மக்களை பாதுகாக்கவும் நாங்கள் இங்கு நிற்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் தெளிவாக கூறுகிறோம், எங்களுக்கு 13வது திருத்த சட்டம் வேண்டாம், எங்களுக்கு கூட்டாட்சி தீர்வுகள் வேண்டாம், எங்களுக்கு ஒற்றை அல்லது மேலோட்ட அரசியல் தீர்வுகள் வேண்டாம். எங்களுக்கு வேண்டியது தமிழ் இறையாண்மை மீட்பு. எமது வரலாற்றை எமது பிள்ளைகளுக்கு கற்பிப்போம். சட்டபூர்வமான மற்றும் நியாயமான வழிகளில் நீதி தேடுவோம். எமது நிலத்தை அதன் உண்மையான உரிமையாளர்களான தமிழர்களிடம் மீண்டும் கொண்டு வருவோம். உண்மை அளிக்கப்படக்கூடாது, நீதி தாமதிக்கப்படக்கூடாது, தமிழ் தாயகம் மறுக்கப்படக்கூடாது. வவுனியா காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் மற்றும் குடும்பங்கள். நன்றி. சுனாமி பேரழிவு ஏற்பட்டு இன்றுடன் 21 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. கடந்த 2004 டிசம்பர் 26ஆம் தேதியன்று இந்தோனேசியாவின் வடக்கு சுமத்ரா கடற்கரையில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது இலங்கை உட்பட பல நாடுகளை பேரழிவிற்குட்படுத்திய மோசமான அழிவுகளை தரும் சுனாமியை தூண்டியது. இதன்போது இலங்கையில் 3500க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். மேலும் 500 பேர் காணாமல் போனார்கள். மேலும் ஏராளமான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன. சுனாமி பேரழிவில் இறந்தவர்களை நினைவுகூரும் வகையில் 2005ஆம்
ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தினமாக நினைவு விழாக்கள் நடாத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு தேசிய பாதுகாப்பு நினைவு தின விழாவை நாளை காலை பரளிய சுனாமி நினைவிடத்தில் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு தேசிய பாதுகாப்பு தினம் சுனாமி பேரழிவு மற்றும் பிற பேரிடர்களில் இறந்தவர்களை நினைவுகூரும் என்றும் மாவட்ட மட்டத்தில் பல சர்வமத நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் இன்று காலை 9:25 மணி முதல் 9:27 மணி வரை 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. ராஜமக விஹார என பெயர் பலகைகளை காட்சிப்படுத்தி ராணுவத்தின் பங்களிப்புடன் காங்கேசன்துறை தையட்டியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விஹாரை போலியானது என வடக்கின் பிரதமர் சங்கநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். விஹாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ள காணியின் உண்மையான உரிமையாளர்கள் அப்பகுதியிலேயே வசிக்கும் தமிழ் மக்கள் என்பதை ஏற்றுக்கொண்ட வடமாகாண பிரதமர் சங்கநாயக்க தேரர் அந்த உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு ஜனாதிபதி தலையிடாவிட்டால் இனங்களுக்கிடையில் மோதல்கள் வெடிக்கும் அபாயம் குறித்து எச்சரித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு உறுதிப்பத்திரம் உள்ள காணிகளை யுத்தத்தின் மூலம் கையகப்படுத்தி நிர்மாணிக்கப்பட்டுள்ள விஹாரை உண்மையான திஸ்ஸ விஹாரை அல்ல என நாகதீப புராண ரஜமகா விஹாராதிபதியும் வட இலங்கையின் பிரதமர் சங்கநாயக்க தேரருமான நவத்தகல பதுமகீர்த்தி திஸ்ஸ தேரர் கூறுகிறார். உண்மையான திஸ்ஸ விஹாரை தற்போதுள்ள போலியான திஸ்ஸ விஹாரைக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. அந்த திஸ்ஸ விஹாரை நாகதீப விஹாரைக்கு சொந்தமானது. அதன் உரிமை நாகதீப விஹாரையிடமே உள்ளது. ஆனால் இப்போது திஸ்ஸ விஹாரை பகுதி என அழைக்கப்படும் பகுதி காங்கேசன்துறை தையிட்டி பகுதியில் வசிக்கும் குடிமக்களுக்கு சொந்தமானது. யுத்த காலத்தில் குடிமக்களின் காணிகளை கையகப்படுத்தி சட்டவிரோதமான முறையில் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு இடத்தையே திஸ்ஸ விஹாரை என்ற பெயரில் போலியான திஸ்ஸ விஹாரையாக ஆரம்பித்துள்ளனர். 5 தசாப்தங்களுக்கு மேலாக அப்பகுதியில் வசித்து வரும் தன்னை போன்று வேறு எந்த பௌத்தரும் இவ்விடயத்தில் குறித்து அறிந்திருக்க மாட்டார்கள் என பதுமகீர்த்தி திஸ்ஸநாயக்க தேரர் ஒரு காணொலி உரையின் மூலம் தெரிவித்துள்ளார். ராணுவ பங்களிப்புடன் நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை திஸ்ஸ ராஜமகா விஹாரையின் விஹாராதிபதி சத்தமகீர்த்தி சங்கைக்குரிய ஹிந்தோட்டை நந்தாராம தேரருக்கு அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச நிகாவின் வட இலங்கையின் உப பிரதம சங்கநாயக்க பதவிக்கான ஸ்ரீ சனஸ்பத்ர மற்றும் விஜினிபத ஆகியவை புத்த சமய மற்றும் பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஹினிதுவ சுனில் செனவை மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரின் தலைமையில் கொழும்பில் வழங்கி வைக்கப்பட்டதன் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 53 வருடங்களாக நான் நாகதீப விஹாரையில் இப்பிரதேசத்தின் தமிழ் மக்களுடனேயே வாழ்ந்து வருகின்றேன். இந்த பிரதேசத்தில் உள்ள எமது சகோதர மக்கள் அனைவரும் நாகதீப விஹாரையின் தேரர் யார் என்பதை அறிவார்கள். நாம் இதுவரை காலமும் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழ்ந்து வந்தோம். தற்போது வடபுலத்து வெளியே இருந்து வரும் தேரர்கள் தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்து விஹாரைகளை நிர்மாணித்து வருவதை ஏற்றுக்கொண்ட வட இலங்கையின் பிரதமர் சங்கநாயக்க நவதகள பதுமகீர்த்தி திஸ்ஸநாயக்க தேரர் அந்த செய்யத்தக்காத வேலை தொடர்பில் பதற்றமடைய வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது உண்மையில் தேரர்கள் வந்து தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்து விஹாரைகளை நிர்மாணித்து வருகின்றனர். எனவே அதனை உண்மையில் செய்யத்தகாத ஒரு வேலையாகவே நாம் பார்க்கின்றோம். அதனால் மக்கள் யாரும் பதற்றமடைய வேண்டாம். இந்த இலங்கையில் வாழும் அனைத்து மக்களும் நிதானமாக செயற்பட வேண்டிய தேவை உள்ளது. எனவே அரசாங்கம் இதில் தலையிட்டு செயற்பட்டால் நல்லது என்பதுதான் எனது கருத்தாகும். உண்மையை கண்டறிந்து திஸ்ஸ விஹாரையின் காணி பிரச்சனையை சுமூகமான முறையில் கலந்துரையாடல் மூலம் தீர்த்துக் கொள்வது தொடர்பாக இதுவரையில் எந்த ஒரு தேரரோ அல்லது அரசாங்கமோ நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் நாகதீப புராண ராஜமகா விஹாராதிபதி நவதகள பதுமகீர்த்தி திஸ்ஸநாயக்க தேரர் குறிப்பிட்டுள்ளார். அதே போன்றுதான் நாகதீப விஹாரையின் தேரராகிய என்னுடன் இது தொடர்பாக கலந்துரையாடினால் ஒரு முடிவுக்கு வந்து இது ஒரு போலியான இடமா அல்லது உண்மையான இடமா என்பதை எம்மால் நிரூபிக்க முடியும். அரசாங்கமோ அல்லது எமது தேரர்களோ ஒருபோதும் அவ்வாறு என்னுடன் தொடர்பு கொண்டு செயற்படவில்லை. எனவே அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கு ஒரு தீர்வை காண்பதே எனது அடிப்படை நோக்கமாக உள்ளது. அப்போதுதான் எமது மக்களுடன் இங்கு வாழும் சகோதர தமிழ் மக்களுடனும் எம்மால் இலகுவாக வாழ முடியும். திஸ்ஸ விஹாரையின் காணி பிரச்சனையை துரிதமாக தீர்க்காவிட்டால் அது இப்பிரதேசத்தில் உள்ள ஏனைய பௌத்த விஹாரைகளிலும் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என தேரர் எச்சரிக்கின்றார். இப்படியே போனால் இந்த விஹாரையை முன்னிலைப்படுத்தி இப்பிரதேசத்தில் உள்ள ஏனைய தேரர்களுக்கும் அதேபோல் இப்பகுதியில் உள்ள விஹாரைகளுக்கும் ஒருபோதும் நிம்மதியாக இருக்க முடியாத நிலை ஏற்படும். எனவே இந்த பிரச்சனையை நாம் சுமூகமான முறையில் தீர்ப்பதற்கு அரசாங்க தரப்பினரையும் எமது ஜனாதிபதி அவர்களிடம் நான் வேண்டிக் கொள்வது, ஜனாதிபதி அவர்கள் இதில் முன்னின்று நாகதீப விஹாரையின் தேரரையும் அதே போன்று தையிட்டி பகுதியில் வசிக்கும் தமிழ் மக்களையும் காணி உரிமையாளர்களையும் அவர்களது உறுதி பத்திரங்கள் மற்றும் ஆவணங்களுடன் அழைத்து வரச் செய்ய வேண்டும். அவர்களால் அதனை நிரூபிக்க முடியும். எனக்கும் உண்மையான திஸ்ஸ விஹாரை எங்குள்ளது என்பதை நிரூபிக்க முடியும். இந்த காணி பிரச்சனை எதிர்காலத்தில் ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுப்பதற்கு முன்னதாக பேச்சுவார்த்தை மூலம் இதனை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தேரர் இதன் போது மீண்டும் மீண்டும் ஜனாதிபதிக்கு அறிவுரை வழங்கியிருந்தார். குறிப்பாக நான் ஜனாதிபதியிடம் மீண்டும் வேண்டிக் கொள்வது என்னவென்றால்
இது குறித்து கலந்துரையாடி தீர்வு காணுங்கள். இல்லை என்றால் எதிர்காலத்தில் இதைவிட பெரிய பிரச்சனை ஏற்படக்கூடும். தீச விகாரையில் தமிழ் மக்கள் உரிமை கோரும் காணியை அவர்களுக்கு விடுவித்துக் கொடுப்பதே விகாராதிபதிக்கு ஒரு உண்மையான கௌரவமாக அமையும் என தீச விகாரையின் விகாராதிபதிக்கு அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச நிகாய்வின் வட இலங்கையின் உப பிரதம சங்க நாயக்க பதவிக்கான பட்டய பத்திரம் மற்றும் கைவிசிறி ஆகியவற்றை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட சங்கைக்குரிய பலப்பட்டிய ஸ்ரீ சீவளி தேரர் பௌத்த அலுவல்கள் அமைச்சரும் பங்கேற்ற அந்த நிகழ்வில் உரையாற்றும் போது வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் மாதத்துக்கு ஒரு தடவை அதேபோன்று காணொலிகள் வெளிவராத வகையில் திஸ்ஸ விகாரை பிரச்சனையை எமது அமைச்சரும் இங்கே இருக்கின்றார். எம்மால் தீர்க்க முடிந்தால் மிகவும் நல்லது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் 2 பக்கங்கள் உள்ளன. எனவே எம்மால் இந்த இரு தரப்பினருடனும் பேசி எமது விகாரைக்கு தேவையான போதுமான காணியை வைத்துக் கொண்டு ஏனையவற்றை விட்டுக் கொடுக்கலாம். தானம் வழங்கல் என்பது எமது பௌத்த தத்துவத்தில் உள்ள ஒரு விடயமாகும். அவ்வாறு எம்மால் விட்டுக் கொடுக்கக்கூடிய பகுதி ஏதேனும் இருந்தால் அதை கோரும் அந்த தமிழ் மக்களுக்கு ஒப்படைத்துவிட்டு இந்த பிரச்சனை எம்மால் தீர்க்க முடிந்தால் தேரர் நாயக்க பதவி ஏற்ற நாளில் அது ஒரு பெரிய கௌரவமாக அமையும். திஸ்ஸ ராஜமகா விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி 2023 ஆண்டு முதல் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் விகாரை கரையில் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழ் மக்கள் சுமார் 14 தமிழ் குடும்பங்களுக்கு சொந்தமான சுமார் 100 பரப்பு நிலத்தை ராணுவம் பலவந்தமாக கையகப்படுத்தி திஸ்ஸ விகாரையை நிர்மாணித்துள்ளதாக குற்றம் சுமத்துகின்றனர். கிமு 3ஆம் நூற்றாண்டு வரையிலான வரலாற்றை கொண்ட இந்த விகாரை தேவநம்பிய திஸ்ஸ மன்னனால் நிர்மாணிக்கப்பட்டதாக வரலாற்று குறைப்புள்ளது என ராணுவம் தெரிவிக்கிறது. காங்கேசந்துறை வரலாற்று சிறப்புமிக்க திஸ்ஸ விகாரையின் புனரமைக்கப்பட்ட விகாரையின் தூபியை வைக்கும் புண்ணிய உற்சவம் 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்றதாக 2023 ஏப்ரல் 29ஆம் தேதி இலங்கை ராணுவம் தனது உத்தியபூர்வ இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. பிரித்தானிய அரசாங்கம் இலங்கை போர்க்குற்றவாளிகளுக்கு கடந்த மார்ச் மாதம் 4 எதிராக தடைகளை விதித்துள்ளது. இவ்விவகாரம் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னோக்கி நகர்கின்றன. தடை விதிப்புகள் தொடரும் என வெளிவிகார செயலாளர் வெற்றே கூப்பர் அறிவித்துள்ளார். பிரித்தானிய பாராளுமன்றத்தின் வெளிவிகார குழு கூட்டம் கடந்த வாரம் இடம்பெற்றிருந்த நிலையில் அங்கு கருத்துரைத்து உமா குமரன் எம்பி இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தல் மற்றும் இலங்கையில் இடம்பெற்ற மனிதகுலத்திற்கு எதிரான மீறல்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளல் என்பன உள்ளடங்களாக தமிழ் சமூகத்திற்கான நீதி தொடர்பில் முன்னாள் வெளிவிகார செயலாளர் டேவிட் லெமியிடம் தான் வலியுறுத்தியிருந்ததாக குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்படல்கள் என்பன உள்ளடங்களாக போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான மீறல்களில் இலங்கை ராணுவத்தினர் ஈடுபட்டிருக்கக்கூடும் என நம்புவதற்கு ஏதுவான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டன. இலங்கையில் யுத்த முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 15 வருடங்கள் கடந்திருக்கின்றன. ஆனால் போர்க்குற்றங்களிலும் இனப்படுகொலைகளிலும் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக எந்த ஒரு குற்றவியல் விசாரணைகளோ அல்லது சிறப்பு நீதிமன்ற விசாரணைகளோ மேற்கொள்ளப்படவில்லை என அவர் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தினார். அதேபோன்று பாதிக்கப்பட்டோர், அவர்களது குடும்பத்தினர், தப்பி பிழைத்தோர் என யாருக்கும் செவிசாய்க்கப்படவில்லை. இந்த நிலையில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு இலங்கை அரசு தவறியிருப்பதுடன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையை பாரப்படுத்துவதற்கு இடமளிக்கக்கூடிய ரோமன சாசனத்தில் கைச்சாத்திடுவதற்கும் இவ்விவகாரம் சார்ந்த அரசியல் தன்முனைப்பை வெளிப்படுத்துவதற்கும் தவறியிருக்கின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் தமிழ் மக்களுக்குரிய நீதியையும் பொறுப்பு குரலையும் உறுதிப்படுத்துமாறு பிரித்தானிய இலங்கை அரசாங்கத்தின் மீது தொடர் அழுத்தங்களை பிரயோகிக்குமா எனவும் உமாகுமாரன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த பிரித்தானிய வெளிவிகார செயலாளர் வெற்றே கூப்பர் தமிழ் சமூகம் தொடர்பில் நீண்ட காலமாக தாம் கொண்டிருக்கும் நியாயபூர்வமான கரிசனைகள் தொடர்பில் பிரஸ்தாபித்தார். அத்தோடு மனித உரிமைகள் சார்ந்து நிலவும் கரிசனைக்குரிய விடயங்களுக்கு தீர்வு காணுமாறு தாம் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தி வருவதாகவும், இருப்பினும் இது சார்ந்த நிலையான நடவடிக்கைகள் அவசியம் எனவும் அவர் தெரிவித்தார். மனித உரிமைகள் நிலவரத்தை மேம்படுத்துவதற்கு அவசியமான செயற்திறன் மிக்க நிலையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு நாம் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் வழங்கியிருக்கின்றோம். அது மாத்திரமன்றி கடந்த மார்ச் மாதம் 4 எதிராக பிரித்தானிய அரசாங்கம் தடைகளை விதித்தமையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே இவ்விவகாரம் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னோக்கியே நகர்கின்றன என வெளிவிகார செயலாளர் சுட்டிக்காட்டினார். அதனை பெரிதும் வரவேற்பதாக தெரிவித்த உமாகுமாரன் போர்க்குற்றவாளிகளுக்கு எதிரான பிரித்தானிய அரசாங்கத்தின் தடை விதிப்பு மேலும் பரவலாக்கப்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். கடந்த வருடம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் சிக்கி உயிரிழந்த தாய் மற்றும் குழந்தையொன்றின் நினைவாக பேருந்து தரைப்பு நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த திறப்பு விழா நிகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், கடந்த வருடம் அன்று கிளிநொச்சி தெற்கு வலயக்கல்வி பணிமனை அருகில் ஏனையின் வீதியில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருந்தது. கணவன், மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மதுபோதையில் தவறாக செலுத்தப்பட்ட டிப்பர் வாகனத்தில் மோதுண்டு இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது. விபத்தில் 2 வயது குழந்தை சம்பவ இடத்திலேயே
உயிரிழந்தது. இதனையடுத்து மற்ற மூவரும் காயங்களுக்குள்ளான நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி தாயாரும் உயிரிழந்திருந்தார். இந்த விபத்து சம்பவத்தினை நினைவு கூறுவதாக குறித்த பேருந்து தரிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. விபத்தின் போது உயிர் தப்பிய மற்ற சிறுமியினால் பேருந்து தரிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ் கொக்குவிலில் அமைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை செயலகத்தில் நேற்று மாலை குறித்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது அன்னாரின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் சிலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கடந்த 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நள்ளிரவு மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் நத்தார் ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த வேளையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 89ஆம் ஆண்டு பிரேமதாசா நாட்டினுடைய ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு தென் தமிழீழத்திலே பல கிராமமாக ஸ்ரீலங்கா அதிரடிப்படையினராலும் இராணுவத்தினராலும் போலீசாராலும் மிக கொடூரமாக கிராமங்களிலே படுகொலைகள் நடைபெற்றது. கிராமங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு கிராமத்தில் உள்ள ஆண்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதோடு பெண்கள் மிக கொடூரமாக பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் பல நடந்திருக்கின்றன. அந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலே மக்கள் வகை தொகையின்றி கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருந்த காலங்கள், வலிந்து காணாமலாக செய்யப்பட்டு கொண்டிருந்த காலங்கள், அந்த காலங்களிலே அவ்வாறு கொல்லப்பட்டவர்களுக்காகவும் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டவர்களுக்காகவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காகவும் குரல் கொடுத்த மனித உரிமைகளுக்காக குரல் கொடுத்த மிக துணிச்சலான ஒரு மனிதனாக ஜோசப் பரராஜசிங்கம் ஐயா அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார். இவ்வாறு இந்த பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருந்த பொழுது 2001ஆம் ஆண்டிலே வடக்கு கிழக்கிலே 70% நிலப்பிரதேசங்களை தமிழீழ விடுதலை புலிகள் மீட்டெடுத்து ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்று உருவாகக்கூடிய ஒரு சூழல் நெருங்கி வந்த வேளையிலே 2001ஆம் ஆண்டிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய முயற்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இந்த தமிழ் கட்சிகளை ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்ட பொழுது அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே ஒரு மிக முக்கியமான ஒருவராக தென் தமிழீழத்தில் இருந்து ஜோசப் ஐயா பரராஜசிங்கம் ஐயா அவர்கள் அந்த கூட்டமைப்புக்குள்ளே ஒரு முக்கியஸ்தராக இணைந்திருந்தார். அதிலே குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய ஏகப்பிரதிகளாக பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட முடியும் என்கின்ற அந்த நிலைப்பாடுகளை இதய சுத்தியோடு ஏற்றுக்கொண்ட ஒருவராக ஜோசப் பரராஜசிங்கம் ஐயா அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே செயற்பட்டிருந்தார் என்பது இங்கே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே 2001ஆம் ஆண்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே வந்த ஜோசப் பரராஜசிங்கம் ஐயா அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைமையிலான அந்த பேச்சுவார்த்தைகளை பலப்படுத்த வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வந்த ஒருவர். அந்த பயணத்திலே சிங்கள பௌத்த பேரினவாதமும் இந்த பிராந்திய மற்றும் சர்வதேச வல்லாதிக்க சக்திகளும் தமிழீழ விடுதலை புலிகளை பலவீனப்படுத்துவதற்காக அந்த விடுதலை போராட்டத்துக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான சதிகளில் ஈடுபட்டிருந்த பொழுது குள்ளநரி ரணில் விக்ரமசிங்கவனுடைய தலைமையிலே அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலப்பகுதியிலே 2004ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படுகின்றது. அந்த தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து கருணா பிள்ளையான் போன்றவர்களையும் அவர்களோடு சேர்ந்த ஒரு குழுவினரையும் இந்த விடுதலை போராட்டத்தில் இருந்து பிரித்தெடுக்கின்ற சதி நடவடிக்கையிலே ரணில் விக்ரமசிங்க ஈடுபட்டிருந்தார். அவ்வாறான காரணத்தினாலே 2004ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வடக்கு கிழக்கு முழுவதிலும் கூட்டமைப்பு போட்டியிடுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையிலான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ் மக்களுடைய ஏகப்பிரதிகள் என்ற அடிப்படையிலே தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்காக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு தமிழ் மக்களுடைய தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வொன்றை எட்டுகின்ற அந்த பயணத்திலே அந்த பேச்சுவார்த்தைகளிலே விடுதலை புலிகளை மிக பலப்படுத்த வேண்டும் என்பதிலே ஜோசப் பரராஜசிங்கம் ஐயா அவர்களும் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் உறுதியாக நின்ற சந்தர்ப்பத்திலே அந்த கூட்டமைப்பை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா அரசு
கருணா பிள்ளையான் ஊடாக ஒரு நகர்த்தலை செய்த சந்தர்ப்பத்திலே ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயாவை அந்த தேர்தலிலே தோற்கடித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் கிழக்கு மாகாணத்திலே தென் தமிழிடத்திலே செயல்பட்டிருந்தார்கள். இங்கே ஈழத்தமிழ் மணி ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட முடியவில்லை. அவருக்கு கொலை அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருந்தது. அவர் வீட்டுக்குள் இருந்து கொண்டுதான் அந்த தேர்தல் கடமைகளை ஆற்ற வேண்டியிருந்தது. அதன் காரணமாக அவர் அந்த தேர்தலிலே வெல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த தேர்தலிலே 22 ஆசனங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்திருந்தது. தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தலைமையிலான தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சனைக்கான பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபடுவார்கள் என்கின்ற நிலைப்பாட்டோடு போட்டியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 22 ஆசனங்கள் கிடைத்திருந்தது. அதிலே 2 ஆசனங்கள் தேசிய பட்டியலாக கிடைத்திருந்தது. அதிலே ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய சிபாரிசின் அடிப்படையிலே ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர் அந்த அடிப்படையிலே நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் திகதி அல்லது 24 அதிகாலை நள்ளிரவு அல்லது 25 அதிகாலையிலே அவர் படுகொலை செய்யப்படுகின்ற வரைக்கும் மிகவும் உறுதியாகவும் நேர்மையாகவும் தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் விடுதலைக்காக தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைமையிலே இடம்பெற்ற பேச்சுவார்த்தை முயற்சிகளை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பதற்காக மிகவும் அர்ப்பணிப்போடு உழைத்திருந்த ஒருவர். அந்த காலப்பகுதியிலே ஐக்கிய நாடுகள் அமைப்புகளை நாடி சென்று சர்வதேச வெளிநாட்டு தூதரகங்களை வெளிநாட்டு ராஜதந்திரிகளை நாடி சென்று கொழும்பில் உள்ள ராஜதந்திரிகளை நாடி சென்று அந்த விடுதலை புலிகள் தலைமையிலான அந்த பேச்சுவார்த்தை முயற்சிகளை நியாயப்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ராஜதந்திரியாக அவர் செயல்பட்டிருந்தார். குறிப்பாக 2003ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளால் நோர்வே ஊடாக சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரைவு விடுதலை புலிகளிடம் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இந்த உள்நாட்டில் உள்ள ராஜதந்திரிகளிடமும் சர்வதேச அரங்கில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளிடமும் நேரடியாக சென்று வலியுறுத்துகின்ற ஒரு முயற்சியிலே அவர் ஈடுபட்டிருந்தார். ஐரோப்பிய மனித உரிமைகள் கொமிஷனுக்கு சென்று அங்கும் பல சந்தர்ப்பங்களிலே அந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை விடுதலை புலிகளுக்கு இடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு மிக உறுதியான நேர்மையான செயல்பாடுகளை முன்னெடுத்து வந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் சுனாமி அழிவு ஏற்பட்ட பிற்பாடு வடக்கு கிழக்கை ஸ்ரீலங்கா அரசாங்கம் முழுமையாக புறக்கணித்திருந்தது. குறிப்பாக சந்திரிகா அரசாங்கம் முழுமையாக புறக்கணித்திருந்த நிலையிலே விடுதலை புலிகள் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் ஊடாக புலம்பெயர் மக்கள் அனுப்பிய நிதியுதவிகளோடும் சில வெளிநாட்டு அரசுகளிடமிருந்து கிடைத்த உதவிகளோடும் அதை கட்டியெழுப்புகின்ற வேலைகளில் ஈடுபட்டு இறுதியிலே அந்த பணிகளில் அரசு வடகிழக்கை புறக்கணித்திருந்த விடயத்தை புள்ளிவிவரங்களோடு தொகுத்து ஆவணப்படுத்தி இலங்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளில் சுமார் 60% பாதிப்புகள் வடகிழக்கில் ஏற்பட்டிருந்த சூழலில் அரசு வடகிழக்கை புறக்கணித்திருந்தது என்பதனை ஆவணங்களோடு ஆதாரபூர்வமாக சமர்ப்பித்து சுனாமியால் அழிந்து போன வடகிழக்கு பிரதேசத்தை மீள கட்டியெழுப்புவதற்கு சர்வதேசம் நேரடியாக உதவிகளை செய்ய வேண்டும். அரசு ஒருபொழுதும் இந்த இனவாத சிந்தனையிலிருந்து வெளிவந்து அதனை செய்யப்போவதில்லை என்ற அடிப்படையிலே சுனாமியால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை மீள கட்டியெழுப்புவதற்காக சுனாமிக்கு பிந்திய முகாமைத்துவ கட்டமைப்பு என்ற ஒரு கட்டமைப்பை பீட்டம்ஸ் என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் அதற்கான ஒரு அங்கீகாரத்தை அரசோடு சேர்ந்து ஒரு ஒப்பந்தமாக எழுதி அதனை அரசு அங்கீகரிக்க செய்ய வேண்டும் என்பதிலும் விடுதலை புலிகள் உறுதியாக நின்றார்கள். நோர்வே ஊடாக அதனை சர்வதேச பல நாடுகளும் அந்த விடயத்திற்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த ஒப்பந்தம் சுனாமி கட்டமைப்பு அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. தமிழீழ விடுதலை புலிகளிடம் குறித்த காலப்பகுதிக்கு வடக்கு கிழக்கினுடைய அந்த கரையோர பகுதிகள் மீள கட்டியெழுப்புவதற்கான அதிகாரம் அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை அரசும் ஒப்பமிட்டு அது அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே அதற்கான நிதிகளை பெற்றுக்கொள்ளுகின்ற முயற்சியிலே ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா அவர்கள் மிக இதய சுத்தியோடு கொழும்பில் உள்ள ராஜதந்திரிகளோடு பேசினார். வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாடுகளில் உள்ள வெளிநாட்டு அமைச்சுக்களோடு பேசினார். அதிலே ஒரு சந்தர்ப்பத்திலே நான் ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயாவோடு ஆஸ்திரேலியா சென்று அங்கிருக்கக்கூடிய அந்த மாநில நிதியமைச்சர்களை சந்தித்து இந்த பீட்டம்ஸுக்கு நிதி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்துகின்ற முயற்சிகளில் அவர் ஈடுபட்டிருந்த பொழுது நானும் அவருடன் சென்று அந்த பணிகளிலே நானும் ஈடுபட்டிருந்தேன். அந்த வகையிலே அவர் மிக நேர்மையாக தமிழீழ விடுதலை புலிகள் உடைய தலைமையிலே தான் தமிழ் மக்களுக்கான அந்த தீர்வை அடைந்து கொள்ள முடியும் என்பதில் உறுதியாக நின்று அந்த பணிகளை எல்லாம் ஆற்றிக்கொண்டிருந்தார்.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3399 பேருக்கு குடியிருப்பதற்கு காணிகள் இல்லை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்த கரைதுறை பெற்ற பிரதேச செயலாளர் எதிர்வரும் மார்ச் மாதத்திற்கு முன்னர் காணி கச்சேரிகளை நடாத்தி காணியற்றோருக்கு காணிகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கரைதுறை பெற்ற பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்திலே இவ்விடயம் தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் கருத்து தெரிவிக்கையில், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3399 பேருக்கு காணிகள் இல்லை. எனவே காணியற்றவர்களுக்கு காணிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக புதுக்குடியிருப்பில் 1500 குடும்பங்களுக்கு காணிகள் இல்லை. இந்நிலையில் கூடிய விரைவில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட காணியற்றோருக்கு காணிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பிரதேச செயலாளரால் தெரிவிக்கப்பட்டது. அதேவேளை மாந்தை கிழக்கு தொடுக்காய் ஒட்டிச்சுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் காணியற்றோருக்கு காணிகளை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தேன். அதற்கமைய துணுக்காய் மாந்தை ஒட்டிச்சுட்டான் பிரதேச செயல பிரிவுகளில் உள்ள காணியற்ற குடும்பங்களுக்கு காணிகளை வழங்குவதற்கு விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை கரைதுறை பெற்ற பிரதேச செயலகத்திலும் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காணிகளின்றி இருப்பதாக பிரதேச செயலக தரவுகளின் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே காணிகளுக்கு விண்ணப்பித்துள்ள எமது மக்களுக்கு விரைவில் காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு காணிகளற்ற குடும்பங்களுக்கு காணிகளை வழங்க தவறினால் காணிகளற்ற மக்களுடன் இணைந்து பிரதேச செயலகங்களை முற்றுகையிட்டு போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே விரைவாக குடியிருப்பதற்கு காணிகள் இல்லாத குடும்பங்களுக்கு விரைவில் காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். இந்த நிலையில் கரைதுறை பெற்ற பிரதேச செயலாளர் இதன்போது பதிலளிக்கையில், காணியற்ற குடும்பங்களுக்கு காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதற்கமைய அவ்வாறு காணியற்றோருக்கு வழங்கப்பட வேண்டிய காணிகள் இனங்காணப்பட்டுள்ளதுடன் அக்காணிகள் அளவீடு செய்யப்பட்டு வழங்குவதற்கு ஏற்ற வகையிலும் தயார் நிலையிலும் உள்ளன. எனவே காணியற்றவர்களுடைய பட்டியலை ஆராய்ந்து எதிர்வரும் மார்ச் மாதத்திற்கு முன்னர் காணி கச்சேரி நடாத்தப்படும் என தெரிவித்தார்.